पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். முதல் ஸ்லோகம் மங்களாச்சரணம், அதை படிச்சிருவோம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேभ्योऽखिलं ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யாதீர்த்தமகேஸ்வரம். நாராயண. நம்ம ஜீவன் முக்தி விவேகத்துல முதல் பிரகரணம் பிரமாண பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் சாப்டர். அதுல நிறைய டாபிக் இருந்தாலும் முதல் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசத்தை பத்தின விசாரம் போயிட்டு இருக்கு. இந்த விவிதிஷா சந்நியாசத்துல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்திரீகளோட விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன விசாரம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 30வது பேஜ் மேல இருந்து ஆரம்பிச்சுங்க. நம்ம நேற்று பார்த்த பாடத்திலேயே தியாகஸ்ச தைத்திரியாதௌ சூயத்தே அங்கிருந்து ஆரம்பிச்சுங்க. ரெண்டு ஸ்டெப்பு முன்னாடி தான் போறோம், ஒரு பேராகிராஃப்க்கு முன்னாடி இருக்கிறது. தியாகஸ்ச தைத்திரிய ஆதௌ சூயத்தே. இந்த தியாகம் தியாகம் அப்படின்னும் போது ஒரு கீதால வந்து ரொம்ப முக்கியமான வச்சனம் இருக்கு. 12:12 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. தியாகாத் சாந்திர் அனந்தரம். முக்கியமானது எப்பவுமே இதை வச்சுக்கணும் மனசுக்குள்ள. தியாகத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா மேலான சாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சம் ஒருத்தருக்கு கிடைக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா கீதாலேயே 18வது சாப்டர்ல வந்து 49வது ஸ்லோகம் சொல்லும்போது சொல்லுது, நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி.
அந்த நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்றது வந்து பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் நைஷ்கர்மியம்னு பேர். ஆத்மாக்கு பேரு, பிரம்மத்துக்கு பேரு நைஷ்கர்மியம்னு பேரு. அந்த பிரம்மத்தையும் ஆத்மாவையும் அடையிறது வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு பேர். அது எதனால முடியும் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போதே சொல்றார், அந்த அந்த நைஷ்கர்மிய சித்தி வந்து மேலான நைஷ்கர்மிய சித்தி என்பது சந்நியாசத்தினால் அடையப்படுகின்றது அப்படின்னு. சந்நியாசம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா சொல்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறத தியாகம் பண்றது வந்து மமக்கார தியாகம்னு பேரு. அது வந்து நம்ம எல்லாரும் பண்ற வெளியில இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ய சந்நியாசத்தை எடுத்திருக்கோம். இப்ப வந்து காவி வஸ்திரங்கள் உடுத்திக்கிட்டு எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முறையா சந்நியாசத்தை ஸ்வீகாரம் பண்றது பாக்ய சந்நியாசம். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தை விடுறதுதான் தியாகம். அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பாரமார்த்திக சந்நியாசம் அப்படின்னு பேரு, ஆந்தர சந்நியாசம் அப்படின்னு பேரு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த தேகம், நான் கர்த்தா, நான் போக்தா, நான் ஜீவன் அப்படின்ற தன்மைகளை எது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர ஞானத்தினால எல்லாத்தையும் விடுறோமோ அதுக்கு பேர் ஆந்தர சந்நியாசம், உள்ள பண்ற சந்நியாசம்னு பேர். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பாரமார்த்திக சந்நியாசம், வாஸ்தவ சந்நியாசம் என்பது உள்ள இருக்கக்கூடியதை விடுறது. அப்போ அந்த அதை வந்து உள்ள இருக்கிறத விடுறதுக்கு முதல்ல அகங்காரத்தை விடுறதுக்கு பதிலா முதல்ல மமக்காரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்துல ஒர்க் அவுட் பண்ண முடியுன்றதுக்காக முதல்ல பாக்ய சந்நியாசம், அதுக்கப்புறம் ஆந்தர சந்நியாசம்னு வச்சிருக்கு. பாக்ய சந்நியாசத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா விவிதிஷா சந்நியாசம்னு பேரு. அது வந்து ஒரு வைராக்கியத்தோட எடுத்துக்கிறது. ஆனா சாஸ்திரம் படிச்சு வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகங்காரத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துல நிக்கிறதுக்கு எது எடுக்கிறோமோ அந்த வித்வத் சந்நியாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம். ரெண்டு சந்நியாசம் பிரிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள், இந்த தியாகத்தை பத்தின விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியக்க ஸ்ருதியிலையும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதவுன்ற வார்த்தை போட்டிருக்கு. தைத்திரிய ஸ்ருதி முதல் கொண்டு அநேக இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கீதாலேயே 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். தியாகா சாந்தி அனந்தரம் சொல்லியிருக்கேன் 12 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 18 வந்து பாத்தீங்கன்னா 49 சொல்லியிருக்கேன். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம், இதிகாசம் எல்லா இடத்துலையும் ஒரே சித்தாந்தம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா தியாகத்தினால அமிர்தத்துவம் சொல்லக்கூடிய சாகா நிலை அடையப்படும். மோட்சம் வந்து பாத்தீங்கன்னா தியாகத்தினால தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், ந கர்மனா ந பிரஜையா. இது வந்து தைத்திரிய ஆரண்யக்கத்துல இருக்கிறது. இதை வந்து பாத்தீங்கன்னா கைவல்ய உபனிஷத்து மந்திரம் ரொம்ப பிரசித்தமா சொல்லுவோம். கைவல்ய உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற மந்திரம் இது. கைவல்ய உபனிஷத்துல 1-3 பக்கத்துல போட்டுங்க. அந்த தைத்திரிய ஆரண்யக்கம் பக்கத்திலேயே 1-3 ஃபேமஸ் ஆனது. நாராயண உபனிஷத்துல இருக்கு, அதுக்கப்புறம் கைவல்ய உபனிஷத்துல இருக்கு. நிறைய உபனிஷதங்கள்ல இந்த மந்திரம் இருக்கு. ந கர்மனான பிரஜயாதனேன தியாகே நைகே அமிர்தத்வமானசுகு பரேன நாகம் நிகிதம் குஹாயாம் விப்ராஜதே யத்யதயோ விஷந்தி வேதாந்த விஜ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாஹ தே பிரம்மலோகே து பராந்த காலே பராமிருதா பரிமுச்சியந்தி சர்வே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1-3 1-4. இது பூர்ண கும்பம் கொடுக்கும்போது இன்னும் மேல நிறைய மந்திரங்கள் சொல்லுவாங்க. நாராயண உபனிஷத்துல இருக்கிற மந்திரங்கள். கைவல்யத்தில் இந்த 2 மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரங்கள். அதுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ந கர்மனா, கர்மத்தினால் இந்த பிரம்மத்தை ஆத்மாவை சாகாத நிலையை அடைய முடியாது. ஏன் கர்மனா பித்ருலோகம் சொல்லியாச்சு. கர்மத்தினால பித்ருலோகம் அடையப்படும்னு நம்ம நேற்று விசாரத்திலே பார்த்துட்டோம். அப்ப கர்மத்தினால அடைய முடியாது. கர்மத்துக்குள்ளார என்ன பண்ணிக்கலாம்? உள்ள வெளியில பண்ணக்கூடிய கர்மம் காயா வாச்சா. நம்ம பண்ற வெளியில பண்ணக்கூடிய ஸ்தூலமா பண்ற உடம்பால பண்றதெல்லாம் ஸ்தூல கர்மான்னு பேரு. வாக்குனால பண்றதும் ஸ்தூல கர்மத்துல ஆயிடும். பாராயணத்துல இருந்து ஆரம்பிச்சு வேத பாராயணத்துல இருந்து என்னெல்லாம் நம்ம பண்றோமோ ஸ்தோத்திர பாராயணம் இதெல்லாம் கர்மம் தான். அதுக்கப்புறம் மனசுல பண்ணக்கூடிய கர்மத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? உபாசனம்னு பேர். மனசுல பண்ணா உபாசனம், வெளியில வாக்குலையும் உடம்புலையும் பண்ணா ஸ்தூல கர்மம். ஸ்தூல கர்மத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா பித்ருலோகம் வரைக்கும் போலாம். வித்யா தேவலோகா. வித்யான்னு சொல்லக்கூடிய உபாசனையினால தேவதா தியானத்தினால வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவி வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா
4 லோகங்களுக்கு போகலாம். அப்போ கர்மனா ந கர்மனா அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மத்தினால் அடைய முடியாது. மனசுக்குள்ள நல்லா வந்துடணும். மெதுவா 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 கர்மத்துல இருந்து விலகணும். நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆனவெல்லாம் நான் கொஞ்சம் கடுமையா பேசுவேன். நான் யாராவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யாராவது கர்மத்துல ஈடுபடும் போது எனக்கு கோவம் வரும். ஐயோ இவங்க தப்பு பண்றாங்களே அப்படின்னு. ஒரு டீச்சரா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன். ஏன்னா சாஸ்திரம் சொல்லுது ந கர்மனா, கர்மத்தினால வந்து அடைய முடியாது. அதே நேரத்துல ந பிரஜையா, அதே மாதிரி வயசானவங்கள்ட்ட நான் சொல்றேன், நீங்க போகாதீங்க, உங்க பசங்க வந்து பார்க்கட்டும். குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்துட்டு போகட்டும். ஊர்ல இருந்து வந்து இங்க அமெரிக்கால இருக்காங்களா, வாங்க வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 வாரம் தங்கட்டும், க்ஷேத்திராடனம் பண்ணட்டும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை க்ஷேத்திரம் இருக்கோ புண்ணியம் கிடைக்கட்டும். அமெரிக்கால இருந்துட்டு புண்ணியமா கிடைக்க போகுது? மிலாச்சு தேசம், டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ற இடத்துல போய் இருந்துகிட்டு என்ன கிடைக்க போகுது? அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வாங்க குழந்தைங்களை வந்து பார்க்க சொல்லுங்க. நீங்க வானப்பிரஸ்தாசிரமத்துல நீங்க நல்லா இருங்க. நீங்க போய் இங்க போய் அலைஞ்சு திரிஞ்சு யோசிச்சு பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க இருந்து அமெரிக்கா ஃபிளைட் போட்டீங்கன்னா துபாயில போய் கொஞ்சம் லேண்ட் ஆகி அங்க நிக்கணும், அங்க போகணும். ஒவ்வொருத்தரும் சொல்றத பார்த்தா வந்து எவ்வளவு கஷ்டம் இது. வயசான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க ஏறி ஓடிக்கிட்டு அவங்க வரட்டும் வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, க்ஷேத்திராடனம் போங்க, குழந்தைங்களோட க்ஷேத்திராடனம் பண்ணுங்க, நிறைய தர்ம காரியங்கள், அன்னதானம், இது மாதிரி நிறைய தர்மங்களை பண்ணுங்க. அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வரட்டும், பேர குழந்தைங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இங்க இருந்து அங்க போனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ந பிரஜையா, பிரஜைகளால மோட்சத்தை அடைய முடியாது. அவ்வளவுதான். டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா டிஸ்கனெக்ட் தான். உங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரஜையால வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகம் தான் புத்திரேன அயம் லோகோ ஜெய்யா முன்னாடி பார்த்திருக்கோம். புத்திரனால இந்த லோகத்தை தான் ஜெயிக்க முடியும். பிரஜையினால வந்து அமிர்தத்துவம் கிடைக்காது. ந பிரஜையா ந தனேன, தனத்தினாலையும் கிடைக்காது. நல்ல தான தர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருங்க. தனத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நிஷ்காமியமான கர்மயோகம் பண்ணணும், தான தர்மங்களை பண்ணணும். முடிய நான் வந்து பாத்தீங்கன்னா தனத்தை வச்சுக்கிட்டு எதுவுமே அடைய முடியாது அமிர்தத்தன்மையை. ந கர்மனா ந பிரஜையா தனேன. அப்ப என்ன பண்ண முடியும்? தியாகேனைக்கே அமிர்தத்துவமானசு. நல்ல மகரிஷிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை என்ன மாதிரி நிறைய பேர் பரம்பரையா சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டு 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 ரிஷிமார்கள் நல்ல வைராக்கியம் வந்தவர்களா என்ன பண்ணாங்க, சில ரிஷிகள் எப்பவுமே சில பேர் தானே இருப்பாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியாகேன ஏகே அப்படின்னா சில மகரிஷிகள் தியாகத்தினாலேயே அமிர்தத்துவமான சுகு, அமிர்தத்தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அடைந்தவர்களாக இருந்தார்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தியாகத்தினாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்தத்தன்மை, சாகாத நிலை கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, அஸ்மின்ஸ்ட தியாகே ஸ்திரியோ அப்படி அதிக்கிரியதே. இந்த தியாகம் சொல்லும் போது ஒவ்வொரு பட்சத்தையா எடுத்துட்டு வரும். யாரெல்லாம் தியாகம் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வரும். யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கோம் சாஸ்திரம், அவங்களுக்கு கர்மத்தை விடுறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. இவ்வளவு சிம்பிள். ஒரு எங்கேயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யாருக்கு இந்த சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமண, கஷத்திரிய, வைஷ்யம், இந்த 3 பேத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்யோபவீதம் இருக்கு. 3 பேத்துக்கும் குடுமி வந்து இருக்கு. இப்ப நம்ம சவுத் இந்தியால வந்துட்டீங்க அப்படின்னா கோல்டு ஸ்மித் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆச்சாரிங்க போடுறாங்கல்ல, குடுமி வைக்கிறது இல்லை, பூநூல் மட்டும் போடுறாங்க. நீங்க நார்த் இந்தியால போயிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கஷத்திரிய வைசியர்கள் எல்லாம் குடுமி வச்சிருப்பாங்க. குப்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா குடுமி வச்சிருப்பாரு, யஜ்யோபவீதம் போட்டிருப்பாரு, கஷத்திரியர்களும் போட்டிருப்பாங்க. இங்க வந்து சில செலக்டடா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்மித் போடுறாங்க, செட்டியாருங்க போடுறாங்க. இது மாதிரி கொஞ்சம் பேர் தான் இங்க போடுறாங்க. செட்டியார்களும் வந்து பாத்தீங்கன்னா தனவணிகர், அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைசியர்கள் தானே சேருவாங்க. அதே மாதிரி ராஜூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ராஜூஸ் எல்லாமே கஷத்திரியர்களா இருக்கிறவங்க எல்லாமே போடுறாங்க. அப்ப 3 பேத்துக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கு, பிராமண, கஷத்திரிய, வைசிய. இந்த 3 பேத்துக்கும் கர்மம் பண்றதுல, வைதிக கர்மா பண்றதுல ரைட்ஸ் இருக்கு. ஆமா, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பேத்துக்கும் கர்மம் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா கர்மத்தை தியாகம் பண்றதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. அப்ப மனசுக்குள்ளார கிளியரா வந்துடணும். நான் சொல்றது எல்லாமே வந்து சுரேஸ்வர ஆச்சாரியாரோட மதம். சிருங்கேரியில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியரா இருந்தவர் சுரேஸ்வர ஆச்சாரியார். அங்க அவர் வந்து ஸ்தாபனம் பண்ணும் போதே இந்த விஷயத்தெல்லாம் கிளியரா பண்ணி வச்சிருக்காரு. 3 வர்ணத்தாரும் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாச ஸ்வீகாரம் செய்து கொள்ளலாம். முடிஞ்சு போச்சு. சரி, சந்நியாசம்னு வரும்போது ஆண்கள் மட்டும்தானே சுவாமி சந்நியாசம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேள்வி வரும்போது, இங்க ஆச்சாரியார் வித்யாரண்ய சுவாமி கிளியரா சொல்றார்.
வித்யாரண்ய சுவாமி சாதாரண இல்லை, வித்யேல ஆரண்யம், வேதத்துக்கே பாஷ்யம் பண்ணவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிருங்கேரி மடத்துல வேற இருந்தார். அவர் தன்னுடைய சம்மதத்திலேயே இதை எழுதுறார். அஸ்மின் தியாகே, இந்த தியாகத்துல ஸ்திரியோ அப்படி அதிகிரியந்தே, ஸ்திரீகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் உடையவர்களாக ஆகின்றார்கள். ஸ்திரீகளுக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனா ஸ்திரீகளுக்கும் அதிகாரம் இருக்குன்னா நான் கேட்கிறேன், இப்போ ஸ்திரீகளுக்கு வந்து வைதிக கர்மத்துல அதிகாரம் இருக்கா? இல்ல. அபசூத்ராதிகரணம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல ஒரு அதிகரணம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீகளுக்கும் சூத்திரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப கர்மத்தில் அதிகாரம் இல்லைன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் இருக்கு அப்படின்னும் போது நாங்க என்ன பண்ணுவோம்னா பிண்டதான கிரியான்னு ஒண்ணு இருக்கு சன்னியாசத்துல. பிண்டம் யார் வைப்பா? பெண்கள் வைப்பாங்களா, ஆண்கள் வைப்பாங்களா? பிண்ட காரியம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கணவன் வைக்கும் போது மனைவி கூட இருப்பாங்க எல்லா இடத்துலயும். மனைவி வந்து தனிச்சு பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிண்ட காரியம், அதுக்கப்புறம் விரஜா ஹோமம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வஸ்திரங்களையும் இது பண்ணி தூக்கி போட்டுட்டு நதியில வந்து பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி போறது, இது மாதிரி சில கிரியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 கிரியா பிரதானம். இந்த 3 கிரியாவும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பண்ண மாட்டாங்க. ஆனா பெண்களுக்கு பரம்பரையில என்ன கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு சம்பிரதாயத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எடுத்து ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரத்தை கொடுத்து ஒரு ஸ்நானம் பண்ணி கங்கையில ஸ்நானம் பண்ண வச்சு வஸ்திரத்தை கொடுத்து தண்டத்தையும் கொடுத்து ஸ்வீகாரம் பண்ணுவாங்க, திரும்ப எடுத்துருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரம் கொடுப்பாங்க, பேரு மாத்துவாங்க, தண்டன் கொடுத்து தண்டத்தையும் எடுத்துருவாங்க. மற்றபடி சன்னியாசிகளுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பிரணவ ஜபத்துல இருந்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அப்ப 3 கிரியா, குடுமி வச்சு பண்ணக்கூடிய ஹோமம், குடுமியை யஜ்ஞோபவீதம் வச்சு பண்ணக்கூடிய பிண்டதானம், இந்த 2 கிரியா, இது 2 இருக்காது. இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆனா வைத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த வைத்திய கர்மா இல்லாம சன்னியாசம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸ்திரீகளுக்கு சன்னியாசம் இருக்கு. இது எங்கேயாவது இருக்கா சுவாமி அப்படின்னும் போது நேற்று பாடத்துல பார்த்தோம். பிக்ஷுகி இத்தியனேன ஸ்திரீனாம் அப்படி பிராக் விவாகாத் வா, ஸ்திரீகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷுகி அப்படின்ற சப்தங்கள் சாஸ்திரத்துல சம்ஸ்கிருதத்துல வந்து பிக்ஷுகின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, விசாரம்லாம் இருக்கு கிராமர்ல எல்லாம். அப்ப பிக்ஷுகி அப்படின்ற சப்தம் ஸ்திரீலிங்க சப்தமா இருக்கு. பிக்ஷுகி அப்படின்னா சன்னியாசினி அப்படின்னு அர்த்தம். அப்ப சாஸ்திரத்துல புராணத்துல இதிகாசத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷுக்கு சன்னியாசினிகள் பெண்கள் இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அவங்க எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு பட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவாகத்துக்கு முன்னாடியே சன்னியாசம் எடுத்துக்கலாம். வைராகியம் வந்து சன்னியாசத்தை போய் ஒரு சாரதா ஆசிரமத்தை போய் தீட்சை எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சொல்லுது, ஒருவேளை அப்படி இல்லைன்னா வைதவ்யாத் ஊர்துவம் வா. வைதவ்யம் அப்படின்னா கணவன் இறந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு அக்கேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வைராக்கியம் இருக்கு, கணவனை விட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்றது? கணவன் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு இதுல கணவன் போயிட்டாரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம்? சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லைனா கணவன் இறந்த பிறகு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, அதிகாரோ வா சந்நியாசே அதிகாரோ அஸ்தி இது தரிசிதம், இந்த விதமா காட்டப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல மகாபாரதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. தேன பிக்ஷாச்சரியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம்? பிக்ஷாச்சரியம் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல பிக்ஷாச்சரியம் போயிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரதா ஆசிரமம் மாதிரி நிறைய மடங்கள் வந்து பெண்களுக்கானது நார்த் இந்தியாவில் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு 4-5 ஸ்திரீகள்லாம் சேர்ந்து இருக்கலாம். இல்ல அப்படின்னா இங்க திருவண்ணாமலையில பாத்தீங்க அப்படின்னா 5-6 அம்மாமார்கள் இருக்காங்க. நாராயண சேவை அப்படின்னு ரமணாசிரமத்துல ஒரு நாராயண சேவைன்னு 11 மணிக்கு இருக்கு பிக்ஷா. அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி நல்ல ஒரு ரூம்ல தங்கிப்பாங்க. ரூம்ல தங்கி சாதனா பண்ணிக்கிட்டு பிக்ஷா வாங்கிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு, சாப்பிட்டு அது பண்ணிக்கிறது. அப்ப பிக்ஷாச்சரியம்ன்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப யோகி ஆசிரமத்துல இருக்கு. யோகி ஆசிரமத்திலேயே ஒரு 4-5 ஸ்திரீகள் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷா எடுத்துக்கிறாங்க. வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் ரெண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு திருவண்ணாமலையில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகளா இருந்துகிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷாச்சரியம் கூடவே என்னது மோக்ஷ சாஸ்திர சிரவணம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா மோட்ச சாஸ்திரத்தை நல்லா ஒரு குருநாதர் இருந்து சிரவணம் மனனம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். இதுல ஏகாந்தே ஆத்ம அத்தியானம் தாபிகி,
கூடவே என்ன இருக்கு, ஏகாந்தத்துல இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அவையார் மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆனா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். அப்ப கொஞ்சம் ஏஜ் இருக்க வரைக்கும் என்ன பண்ணணும், தனியா கொஞ்சம் யங் ஏஜா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 4-5 சன்னியாசிகளோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 50 கிராஸ் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை சுவாமி அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம், தனிச்சு இருந்துக்கலாம். தனிச்சு இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டி, சுத்தி இருக்கிற சொசைட்டிட்ட ஒரு தனிச்சு இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆத்ம தியானத்தையும் பண்ணிக்கலாம். ஏகாந்த வாசம் பண்ண முடியும், ஆத்ம தியானம் பண்ண முடியும். தாபிகி கர்த்தவியம், அவர்களால் அந்த ஸ்திரீகளால் இவைகள் செய்யத்தக்கது. அப்ப சிம்பிள். அதனால தான் நான் சொல்றேன், நான் என்ன மாதிரி இருக்கிறேனோ இதே மாதிரி வந்து திருவண்ணாமலையில இப்ப என்னோட ஏரியால 4-5 ஸ்திரீகள் இருக்காங்க. அந்த 4-5 ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, தனிச்சு இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனந்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காம ஒரு சகோதர சகோதரிகள் 2 பேர் நான் டெய்லி பார்ப்பேன். ஆந்திரா நேற்று கூட உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா, வெள்ளை வஸ்திரம் போட்டுட்டு நான் பார்த்தேன். ஒரு 15, எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷமா இருக்காங்க இங்க. 15 நான் பார்த்ததுல இருந்தே இருக்காங்க. 16 வருஷம் ஆச்சு. இந்த 16 வருஷமா நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்க ஆந்திரால இங்கே பக்கத்துல இருக்காங்க. இங்க ஒரு 6 மாசம் இருப்பாங்க, அப்புறம் ஆந்திரால ஒரு 6 மாசம் இருப்பாங்க. அவங்க ஒரு குருநாதர் இருந்தார். அந்த குருநாதர் எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் சாப்பிட்ற குருநாதர். ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தான் சாப்பிடுவார் அவர் பால். அப்ப அந்த குருநாதர்கிட்ட சிஷிகளா அந்த 2 பேர் இருந்தாங்க. 2 ஸ்திரீகளும் இன்னும் இருக்காங்க. திருவண்ணாமலையில வந்து தங்குவாங்க, வெள்ளை வஸ்திரம் கட்டிப்பாங்க. ஒரு சன்னியாசி ஜீவனம் எப்படி இருக்குமோ அதையே லீட் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. கை காதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த தங்கத்தையும் போட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சகோதர சகோதரி, 2 சகோதரிகள் இருக்காங்க. அந்த சகோதரிகள் டெய்லி மலையை சுத்திக்கிட்டு ரமண பகவானை வந்து ஆசிரியம் பண்ணிக்கிட்டு, அப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மேரேஜ் பண்ணிக்காம இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா செட்டிலான சன்னியாசினிகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப பிக்ஷாச்சரியம் பண்ண முடியும், ஏகாந்த வாசம் பண்ண முடியும், கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தியானம், ஆத்ம தியானத்தையும் பண்ணி கொள்ள முடியும். இது செய்ய முடியும். திரிதண்டாதிகம் ச தாரியம். திரிதண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திரிதண்டம் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்ச சன்னியாசிகள் ஆத்ம விசாரத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இதை பத்தி பின்னாடி பேச போறேன். ஆத்ம விசாரம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தண்டத்தை திரிதண்டம் ஏகதண்டம் அப்படின்னு இருக்கு. தண்டத்தை ஸ்வீகாரம் பண்ணி அதை திரும்ப ஈவினிங்லயோ இல்லை 3 நாள் வச்சிருந்தோ அதுக்கப்புறம் அதை ஸ்வீகாரம் பண்ண தண்டத்தை ஆத்துலயே விட்டுருவாங்க, விசர்ஜனம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஞானமேவ தண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரமஹம்ச சன்னியாசிகளுக்கு வெறும் ஞானம் தான் தண்டம், ஞானத்தையே தண்டமா தாரணம் பண்ணிக்கலாம். இது மோக்ஷ தர்மே சதுர்தரி டீகாயாம் சுலபா ஜனக சம்பாதே. மகாபாரதத்துல மோக்ஷ தர்மம்னா மகாபாரதம். மகாபாரதத்துல சதுர்தரி அப்படின்ற ஒரு டீக்கா, ஒரு வியாக்கியானம் இருக்கு. அந்த வியாக்கியானத்துல சுலபா ஜனக, சுலபாவும் ஜனக்கரும் வந்து பாத்தீங்கன்னா சம்வாதம் பண்ற விஷயத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யாருக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படி யாராவது கேட்டா, திரை வர்ணிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா ஆண்களுக்கு, பெண்களுக்கு ரைட்ஸ் இருக்கா, பெண்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் வந்துருங்க. 31வது பேஜ். ஷாரீரக பாஷ்யே. சாரீரக பாஷ்யம் அப்படின்னா பிரம்மசூத்திரம்னு பேர். பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாச்சக்னவி இத்தியாதி ஸ்ரூயதே. வாச்சக்னவி அப்படின்னா கார்கி அப்படின்னு பேரு. கார்கின்னு ஒரு பிரம்மவாதினி இருந்தாங்க. பிருகதாரண்யம் படிக்கிறவங்களுக்குலாம் அந்த அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நயன்தாரா மாதிரி எங்களுக்குலாம். இப்ப யாரு இருக்கான்னு தெரியலையே, இப்ப யாரு ஹீரோயின், பெரிய ஹீரோயின் தெரியல. ஒரு காலத்துல எங்களுக்குலாம் ஐஸ்வர்யா ராய் தான் பெரிய ஹீரோயினா இருந்தாங்க. நான் இருக்கும்போது சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இந்த சாஸ்திரத்துல யாருப்பா 2 பேர் இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின் 2 பேர். ஒண்ணு யாரு அப்படின்னா கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நச்சிகேதஸ், அவர்தான் எங்க ஹீரோ. 2வது ஸ்திரீகள்ல பாத்தீங்க அப்படின்னா கார்கி தான். கார்கி மாதிரி ஒரு பிரம்மவாதினியை வந்து பார்க்கவே முடியாது. என்ன ஞானம் நினைக்கிறீங்க? பிருகதாரண்யம் படிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வாச்சக்னவி அப்படின்னு பேர். இந்த சூத்திர பாஷ்யத்துல, பிரம்மசூத்திர பாஷ்யத்துல வாச்சக்னவின்னு சொல்லக்கூடிய அந்த கார்கியை பத்தி இத்தியாதி சூரியத்தே. வெறும் கார்கி மட்டும் இல்ல, யாக்ஞவல்யரோட மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா மைத்ரேயி அப்படின்றவங்களை பத்தியும் இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. யோக வாசிஷ்டம் படிச்சீங்க அப்படின்னா, யோக வாசிஷ்டம் படிக்கணும், ஏகப்பட்ட ஸ்திரீகள் இருக்காங்க. நம்ம இதுவா கலெக்ட் பண்ணி அதையும் இந்த கிரந்தம் முடியறதுக்குள்ளாரே நான் உங்களுக்கு எத்தனை பேரு ஸ்திரீகள் புராணங்கள்ல இருந்தாங்கன்னு எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பெரிய லிஸ்ட் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் அங்க இங்க ஒருத்தர் 2 பேர் இருக்காங்கன்னு. ஒருத்தர் 2 பேர்லாம் இல்ல. நல்லா கை தொட்டி விட்டுங்க, நாங்களாம் ஸ்திரீலாம் இல்லை அப்படின்னு. ஸ்திரீகளா இருக்கவங்களாம் ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர்
இந்த பிரம்ம விஷயத்துலலாம் நல்லா ஃப்ளோ போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பரம்பரா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன அதிகரணம்? ஒரு டாபிக் இருக்கு, தேவதாதிகரண நியாயேன. தேவதாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு, ஒரு டாபிக், சைட் டாபிக் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விதுரஸ்ய அதிகாரக, விதுரன் அப்படின்னு ஒரு ஆளை சொல்லுது. யார் விதுரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதுரன் அப்படின்றதுக்கு அர்த்தம் மனைவி இழந்தவனுக்கு பேரு விதுரன் அப்படின்னு பேரு. விதுர அப்படின்னு 3வது தக்காரம் போட்டீங்கன்னா விதுரரை குறிக்கும். மகாபாரதத்துல இருக்க விதுரன், திருதராஷ்டிரோட தம்பிக்கு பேரு விதுரர் அப்படின்னு பேர். ரொம்ப பிரசித்தமா நம்ம சொல்றோம். கிருஷ்ண பக்தர், கிருஷ்ணரோட சிஷ்யர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விதுர அப்படின்னு 4வது தகாரம் போட்டு சொன்னீங்கன்னா, விதுரஹா அப்படின்னா மனைவியை இழந்தவன், விடோயர். 1. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆசிரமத்திலையும் இல்லாதவன், பிரம்மச்சாரியா குறிக்க முடியாது. பிரம்மச்சாரி வயசு கடந்து போயாச்சு, 20 வயசுக்கு மேல பிரம்மச்சாரி பட்டம் இருக்காது, 20 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கல, அப்ப கிரகஸ்தனும் இல்ல, பிரம்மச்சாரி ஏஜும் பார் ஆயிடுச்சு. அப்போ என்னது, வானப்பிரஸ்தம் போகணும்னா ஒய்ஃப் இருந்தாதான் வானப்பிரஸ்தம் போக முடியும். அப்போ ஒய்ஃபும் இல்லை, மொட்டை பிரம்மச்சாரியாவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கார் அப்படின்னு வச்சுங்க. இப்ப நிறைய திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, சன்னியாசியும் இல்ல, பிரம்மச்சாரியும் இல்ல, ஏஜ் அதான் 25 வயசுக்கு மேல பிரம்மச்சாரி இல்ல, வெள்ளை வஸ்திரம் கட்டிக்கிட்டு நிறைய பேர் திருவண்ணாமலையில, இந்தியா ஃபுல்லா நிறைய பேர் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அப்போ எந்த ஒரு ஆசிரம தர்மங்களும் அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, சாஸ்திரத்துல இன்னொரு பேர் கொடுத்திருக்க, பிராத்தியன் அப்படின்னு ஒரு முக்கியமான பேர் கொடுத்திருக்கு. பிராத்தியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு ஆசிரமத்தையும் சேராதவன். அப்ப ஆசிரமத்தை சேரல அப்படின்னா அவனுக்கு எப்படி தர்ம நிர்ணயம் வரும்? கேள்வி வருதா? அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரி இல்ல, அப்ப பிரம்மச்சாரி தர்மத்தை எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? சுவாத்தியாயம் தான் பிரம்மச்சாரி தர்மம், பண்ண முடியாது. அப்ப கிரகஸ்தன் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காம ஒரு 35 வயசு 40 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, 35-40 வயசுல இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரம தர்மத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது, பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்ண முடியாது. அவன் சன்னியாசமும் எடுத்துக்காம, நிறைய பேர் 70 வயசுல எல்லாம் சன்னியாசம் எடுத்துக்காம இருக்காங்க. அப்ப சன்னியாசாசிரம தர்மமும் ஃபாலோ பண்ண முடியாது, வானப்பிரஸ்தமும் பண்ண முடியாது. அப்ப அவனுக்கு என்ன பேரு அப்படின்னா பிராத்தியன் அப்படின்னு பேர். 1. 2வது அவனுக்கு இன்னொரு பேர் கொடுத்திருக்கு, என்னன்னா சாஸ்திரத்துல விதுரஹா அப்படின்னு பேர். மனைவி இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. ஒய்ஃப் இல்லைன்னு வச்சுங்க, ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிபத்தினியா போனீங்கன்னா தான் ஒரு கர்மத்தை, வைதிக கர்மத்தை பண்ண முடியும். கல்யாணம் பண்ணாதவனுக்கும் மரியாதை இல்லை, மனைவி இறந்து போயிட்டாலும் மரியாதை இல்லை, மனைவி தான் மரியாதை. ஜோடியா போனீங்கன்னா வாங்க அப்படின்னு பதிபத்தினியோட உட்கார்ந்து கர்மம் பண்ணலாம். மனைவி இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான், அவங்களுக்கு கர்மா பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை. அப்ப வைதிக கர்மங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன பேரு? விதுரஹான்னு பேரு. அப்ப அந்த விதுரன்றதை வேற யாரும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஸ்திரீகளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல கர்மத்துல ரைட்ஸ் இல்லை, எந்த கர்மமும் பண்ண முடியாது. அப்போ கல்யாணம் பண்ணா மனைவி இறந்த விதுரன் இல்ல அப்படின்னா எந்த ஒரு ஆசிரமத்திலையும் இல்லாம பிராத்தியன், அதுக்கப்புறம் ஸ்திரீகள், இந்த 3 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதுரன் ஒரு காமன் நேம் வச்சுங்க. என்னது, நடுவுல நிக்கிறவன் அர்த்தம். விதுரன்றதுக்கு அர்த்தம் என்ன பேரு? சிம்பிளா எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் சாமி அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, நடுவுல நிக்கிறான், அந்தராலத்துல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்தராலத்துல இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, விதுரஸ்ய அதிகாரக பிரசங்கேன, பிரம்மசூத்திரத்துல அவங்கள பத்தின விசாரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதுல திருத்தீய அத்தியாயே சதுர்த்த பாதே, 3வது அத்தியாயம் 4வது பாதம் 36வது சூத்திரம். அந்த 36வது சூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தராச்சாபி து தத்ருஷ்டே ஒரு சூத்திரம் இருக்கு. 36வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அந்தரான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்தரானா நடுவுல நிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாது. அப்போ இது மாதிரி நடுவுல நிக்கிறவங்களோட விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கம் வரும்போது, பேச்சு வரும்போது என்ன சொல்லுது? அதையேவ தைத்திரிய வாக்கியம் ஆம்னாயதே. தைத்திரியத்துல வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு,
என்ன தைத்திரியம் அப்படின்னா சுக்லயஜுர்வேதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தைத்திரேயம் சொல்லிட்டுனா அதையேவ மைத்திரேயி வாக்கியம் ஆம்நாயதே. மைத்திரேயி அப்படின்னு சொல்லக்கூடிய யாஜ்ஞவல்கியரோட மனைவிய பத்தி நம்ம பேசுறோம். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க ஹஸ்பண்ட்ட. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, யாஜ்ஞவல்கியர் சூரியன்ட்ட இருந்து என்ன பண்றாரு, டைரக்டா சுக்லயஜுர்வேதத்தை வாங்கினார். என்ன பெரிய பிரச்சண்ட ஞானம். நீங்க பாப் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த இந்த சனாதன தர்மத்துல உபனிஷத் படிக்கிறவங்களுக்கு அப்பா யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாத ஞானம் யாருக்காவது இருக்கும் அப்படின்னா யாஜ்ஞவல்கியருக்கு தான் ஃபர்ஸ்ட். அவர் மாதிரி ஒரு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அரண்யம்னா அரண்யம் தான். அவரோட ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அரண்யமான ஞானம். எனக்கு கேட்டா வந்து கிருஷ்ணர்கிட்ட எல்லாம் வந்து கிருஷ்ணரோட ஞானம் எல்லாம் கம்மியோன்னு தான் தோணும். கொஞ்சம் லலிதம். ஆமா, மொத்தம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிருகதாரண்யம் படிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர்லாம் சின்ன பையன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சுது. நம்ம கூட கலோக்கியலா இருக்கிற கிருஷ்ணர் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, மத்தவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா யாஜ்ஞவல்கியர்ட்ட இருந்திருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முனிகாண்டம் அப்படின்னு ஒரு 3வது அத்தியாயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முனிகாண்டம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜசபால ஜனகரோட ராஜசபால ஒரு பெரிய விவாதம்லாம் நடக்கும். அந்த விவாதத்துல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா ஜனகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா மனைவிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 விபாகம் பண்றார். மைத்ரேயி காத்தியாயினின்னு 2 மனைவிகள். 2 மனைவிகளுக்கும் தன்னோட அசட் எல்லாத்தையும் என்ன பண்றார், 2 விபாகம் பண்ணி நீ இதை வச்சுக்கோன்னு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து நல்ல வெல்த். அவர்கிட்ட பெரிய ஞானி புருஷர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அளவுக்கு வச்சிருந்தார் அவர். அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறார். நான் வந்து காட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்புறார். கிளம்பும் போது என்ன சன்னியாசம் அதுக்கு பேரு, எல்லா ஞானத்தோட காட்டுக்கு போனார்னா வித்வத் சந்நியாசி அப்படின்னு பேர். அந்த வித்வத் சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு அரண்யத்துக்கு அவர் போகும்போது மைத்ரேயி அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட பார்த்து கேட்கிறாங்க, ஏனாகம் நாமிருதாஸ்யாம். நல்ல கேள்வி. எதனால் அகம், ஏன அகம், எதனால் நான் ந மிருதாஸ்யாம். நான் மிருதாஸ்யாம் அப்படின்னா நான் எதனால நான் இறக்காதவள் ஆவேன், மரணம் அடையாதவளாக நான் எதனால் ஆவேன். கிமகம் தேன குறியாம், அதுக்காக நான் எதை செய்ய வேண்டும், நான் எதை செய்யறதுக்கு யோக்கியம், நான் சாகாதவள் ஆகணும் சுவாமி, அதனால நான் என்ன பண்ணணும், நான் சாகக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும். நானு கூட வந்து எதேவ பகவான் வேத, உங்களுக்கு இந்த விஷயத்துல எது தெரியுமோ ததேவ மே ப்ரூஹி விப்ரூஹி, எனக்கு அதனை உபதேசம் செய்யுங்கள். விசேஷமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்வீகாரம் பண்ணிட்டு சிஷ்யா ஸ்வீகாரம் பண்ணி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லுங்கள். ஒரு மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்துட்டு எனக்கு ஞானத்தை வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு ஒரு ஞானத்துக்கு. நான் இப்போ யார்கிட்டயும் கேட்பேன். நான் இப்ப யாராவது என்கிட்ட பேசுனாங்கன்னா சொல்லுங்க, யாருக்கு எனக்கு எது சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம் எது கொடுக்கும், யாராவது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது இந்த கர்மம் பண்ணிக்கிட்டு நீங்க ஏதாவது அதை பண்ண இதை பண்ணானே எனக்கு சந்தோஷமே கொடுக்காது. நீங்க சுவாத்தியாயத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல நல்ல கேள்விகள் கேட்டீங்கன்னா எனக்கு அப்படியே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சமயம் வேணாலும் என்னால கொடுக்க முடியும். நீங்க லௌகிகமா வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சீங்கன்னா எனக்கு போர் அடிச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜே பண்ண மாட்டேன். யாராவது ஃபோன் பண்ண மாதிரி சொல்ல, எதுக்காக ஃபோன் பண்றீங்க, இந்த விஷயமா இருந்தா ஃபோன் பண்ணுங்க, என்கிட்ட பேசுறதுக்கு ஒர்த்தான்னு பாத்துங்க. இல்ல அப்படின்னா நீங்க லௌகிகமா பண்ற காரியத்துக்குலாம் நான் வந்து கம்பெனி கொடுக்க முடியாது, இது பண்ண முடியாது. இதே மாதிரிதான் யாஜ்ஞவல்கியருக்கும். யாஜ்ஞவல்கியரை பார்த்து இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்கிறாங்க, ஏனாகம் நாமிருதாஸ்யாம், எதனால் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரணமற்றவளாக ஆவேன். கிமகம் தேன குறியாம், எதை செய்தால் நான் வந்து பாத்தீங்கன்னா மரணிக்க கூடாதோ அந்த காரியம் எது. எதேவ பகவான் வேத, எந்த விஷயத்தை நீங்கள் இந்த விஷயத்துல தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அறிவீர்களோ ததேவ மே விப்ரூஹி, அதனையே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்வீர்களாக உபதேசிப்பீர்களாக இது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனைவி கேட்கிறாங்க. அவருக்கு குஷி வந்துருது பாருங்க. அடி மைத்திரேயி வா 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 அப்படின்னு வந்து சன்னியாசம் போறவர் என்ன பண்றாரு, மடியில உட்கார வச்சுக்கிட்டு சொல்றாரு உபதேசம். எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும்னு. மனைவியை வந்து பாத்தீங்கன்னா எப்ப மடியில உட்கார வைப்பாங்க,
எவ்வளவு சந்தோஷம் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா வா 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 அப்படின்னு. எனக்கு நீ கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு நல்ல சேவையெல்லாம் பண்ணியிருக்கேன். அம்மா நல்லா சேவை பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளவு காலம் சேவை பண்ணியிருக்க நீ. காலையில வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் பண்றதுல இருந்து தண்ணி எடுத்து வைக்கிறதுல சுடுதண்ணி வைக்கிறதுல இருந்து சோப்பு தேய்க்கிறதுல இருந்து எல்லாம் பண்ணி விட்டுருப்பாங்கல்ல. பார்த்து பார்த்து சமைச்சு பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணி ராத்திரி தூங்குற வரைக்கும் எவ்வளவு சேவை பண்ணியிருப்பாங்க. அப்ப சொல்றாரு, நீ இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிரியமா நடந்துகிட்ட, நான் சந்தோஷப்படுற மாதிரி. ஆனா இந்த கேள்வி கேட்டதுல எனக்கு இன்னும் ரொம்ப அதிக சந்தோஷம் ஆயிடுச்சுன்ற. எனக்கு ரொம்ப பரம சந்தோஷம் ஆயிடுச்சு. வா வா அடின்றாரு. அடி இங்க வாடி இங்க வாடி வாடி அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு அதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷம் எனக்கு வருது. எவ்வளவு சந்தோஷமா ஆயிருப்பாரு அவரு. மடியில உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு பத்தி காமாய பதின பிரியம் பவதி அப்படின்னு ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான மந்திரங்களை ஒரு பெருசா உபாயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவனே மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை ஆத்ம ஞானத்தை கொடுத்திருக்கார். அப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஞானத்துல ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. கபிலர் வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல கபிலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, அம்மாக்கு தேவகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு உங்களுக்கு. அப்போ நிறைய பிரம்மவாதினிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. சுடாலை அப்படின்னு ஒரு ஃபேமஸானது யோக வாசிஷ்டத்துல சொல்லுவோம். சுடாலை மாதிரி ஒரு பெரிய ஞானி புருஷி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மவாதினி இருந்திருக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்திரீகளுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு யாக்ஞவல்யரோட விஷயத்துல இருந்து தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு வந்துருக்கு 32. அப்ப 3 வர்ணத்தாருக்கு சந்நியாசம் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்திரீகளும் சந்நியாசம் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நடுவுல இருக்கிறவங்களும் சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்தானம் கேனச்சித்து நிமித்தேன இது வரைக்கும் போன பேராகிராஃப் வரைக்கும் சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கான ஆட்களை பத்தி சொல்லியாச்சு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்ஸ் நிறைய பேருக்கு இல்லை. கீதால வந்து பாத்தீங்கன்னா கீதா பாஷ்யத்துல ஒரு இடத்த சொல்றாரு சன்னியாசத்தை பத்தி பேசும்போது, ஜனகருக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. ஆனா இது நம்ம யாக்ஞவல்யர். ஆனா ஜனகர் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்தாரா என்னையான்னு தெரியல. அவரோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட முடியுதோடைய அவரு பின்னாடி எடுத்துக்கிட்டாரா என்னன்னு கூட தெரியல. நானும் வந்து பாத்தீங்கன்னா அதை எங்க சர்ச்சிங் பண்றதுன்னு தெரியாம அப்படியே விட்டுட்டேன். கிருஷ்ணரே சன்னியாசம் எடுக்கல, வேற என்ன பண்றது? எடுத்துருக்கணும். சன்னியாசத்தை பத்தி இவ்வளவு சொல்றாருல்ல, 16 கோபிகளை விட்டுட்டு போயிருக்க வேண்டியது எங்கேயாவது காட்டுக்கு போயிட்டு போட்டு நல்லா ஹாப்பியா இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மத்தவனை சன்னியாசம் எடுனா என்ன அநியாயம் இல்லை இந்த ஆளுக்கு கிருஷ்ணருக்கு. அவர் மட்டும் சந்தோஷமா இருப்பாரா 16,000 ஒய்ஃபோட சன்னியாசம் எடுக்க, மற்றவங்களால சன்னியாசம் காட்டுக்கு போன்னு கீதா ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன கேள்வி வருதுன்னா, ஏதாவது ஒரு நிமித்தத்தினால சன்னியாசம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாத ஒரு நிமித்தங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க பண்ண முடியாது. அதைதான் இங்க சொல்ல ஆரம்பிக்கும். பிரம்மச்சாரி இதை வந்து உங்களோட இதுல அப்ளை பண்ணீங்க. பிரம்மச்சாரியாவோ இல்ல கிரகஸ்தனாவோ இல்ல வானப்பிரஸ்தனாவோ வானப்பிரஸ்தானம் கேனச்சித்து நிமித்தேன இந்த 4 இடத்துல இருக்கலாம். இப்ப என்னோட ஒரு பிரம்மச்சாரி இருந்தார், ஒரு என்ன நிறைய பிரம்மச்சாரிகள் எனக்கு இருந்தாங்க. அம்மா மட்டும் இருப்பாங்க. அம்மா மட்டும் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க, ஒரே பையன். இப்ப வந்து சன்னியாசம் எடுத்துக்கலாமா? பிரம்மச்சாரி தான், சன்னியாசம் எடுக்கலாமா? அப்ப கேள்வி வரும் இல்ல, சன்னியாசம் எடுத்துட்டு நீங்க போய் கங்கை கரையில எங்கேயா உட்கார்ந்து இருப்பீங்க. ஐயோ அம்மாவை விட்டுட்டு வந்துட்டோமே. சங்கரர் இல்லைல்ல, எல்லாம் சங்கரர் பூர்ண வைராக்கியத்தோட என்ன பண்ணாரு, அம்மாவை விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டார். அவ்வளவு பரிபூர்ண வைராக்கியம் இங்க யாருக்கும் இல்லை. ஐயோ அம்மாவை விட்டுட்டு வந்துட்டோமே, தனியா விட்டுட்டு வந்துட்டோமே, அம்மா என்ன பரிதவிக்கிறாங்களோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு அங்க உட்கார்ந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அம்மாவை பத்தி யோசிப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? பேசாம அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க கூடயே இருந்து பரம வைராக்கியம் இருக்குன்னா பகவான் பார்த்துப்பாருன்னு கிளம்பிடலாம். இல்ல அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளார ஒரு கில்ட்டி வந்துச்சுன்னா பிரம்மச்சாரியா இருக்கும்போது வீட்லயே இருந்துக்கிட்டு அம்மாவை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அம்மா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அம்மா போனதுக்கு பிறகு சன்னியாசம் எடுத்துக்கலாம். அப்ப நிமித்தம் என்னது பிரம்மச்சாரிக்கு? அம்மா இல்ல அப்பா, யாரோ ஒருத்தர்.
அதே மாதிரி கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்க, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும்போது கணவன் மனைவி 2 பேர் தான் இருக்கீங்க, வேற யாரும் இல்லை, பையனும் இல்லை. பையனை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஒய்ஃபை வந்து பையன்கிட்ட விட்டுட்டு போகலாம், நீ பார்த்துக்கப்பா நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னு விட்டுட்டு போக முடியாது. என் பையன் இல்லை, ஒரு பொண்ணு தான் இருக்கு, ஒரு பொண்ணு வந்து ஃபாரின்ல எங்கேயாவது இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கொண்டு போயிட்டு விட முடியுமா? விட முடியாது. இன்னொருத்தர் வீட்டில் விட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? அங்கே எப்படி நடத்துவாங்கன்னு தெரியாது. அப்போ கேள்வி வரும், என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி என்னோட ஒய்ஃபை நான் எங்கே விடுறது? நான் தானே சாமி இருக்கேன், காதல் கணவன் காதல் மனைவி நாங்கள் தான் இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் இருக்கோம், நான் எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா அங்கே இருக்கும், அவங்களும் சன்னியாசம் எடுத்துக்க முடியும். ஏன்னா எடுத்தாங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பரம வைராக்கியம் இல்லை அப்படின்னா கில்ட்டி வந்துடும். அப்ப நீங்க சன்னியாசம் எடுத்தாலும் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க? ஐயோ அந்த மனைவியை விட்டுட்டு வந்துட்டுமே, அவன் என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே பையன் இல்லாத, சகோதரர்கள் இல்லாத, எதுவும் பார்த்துக்கிறதுக்கு முடியாத மனைவி மட்டும் இருக்கும் போது அந்த மனைவியை விட்டுட்டு போகக்கூடாது. இதெல்லாம் நியமம் வச்சுங்க. சக்சஸ் பண்ண முடியாது, உங்களால போக முடியாது. பரம வைராக்கியம் இருந்தா போயிடலாம். அது மாதிரி பெரிய மகான்கள் எல்லாம் விட்டுட்டு அப்படியே போயிருக்காங்க. பட்டினத்தாரெல்லாம் போயிருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை. வைராக்கியம் இல்லை அப்படின்னா நீங்க மனைவியை விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? மனைவியே சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்க. காட்டுல போய் உட்காந்துட்டு, ஆசிரமத்தில் உட்காந்துட்டு என்ன பண்றது, ஐயோ என்ன பண்றாலோ தெரியலையே, தனியா இருக்காளே, அவருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு, என்ன பண்றாங்கன்னு தெரியல, தனியா இருக்காளேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஈஸ்வரனை நினைக்கிறதுக்கு பதிலா, பிரம்மத்தை நினைக்கிறதுக்கு பதிலா ஒய்ஃபையே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு வீட்லயே இருந்துட்டு இருக்கலாம் மனைவியோட. கிரகஸ்தர் வானப்பிரஸ்தத்துல யாராவது இருக்காங்க அப்படின்னா, வானப்பிரஸ்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் இதே ப்ராப்ளம் தான். வயசான சாமி என்னோட மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற யாரோட ஒத்து போகாது சாமி, நான் தான் சாமி, நல்லதோ கெட்டதோ என்னோட தான் ஒத்து போகும், நான் தான் பார்த்துக்கணும், ஏஜ் ஆயிடுச்சு சாமி, நான் வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கோம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானம் எல்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போக முடியாது சாமி அப்படின்னு இதே இஷ்யூ கிரகஸ்தர்களுக்கும் வானப்பிரஸ்தருக்கும். ஒருத்தருக்கு மனைவி தனியா இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயோதிக அவஸ்தை, ஒருத்தர் சப்போர்ட் ஒருத்தருக்கு தேவைப்படுது, நீண்ட காலம் வாழ்ந்ததுனால விட்டு போக முடியல. அப்போ அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு நிமித்தம், ஜனகருக்கு என்ன நிமித்தம் இருந்திருக்கும்? ராஜாவா இருந்தவருக்கு ஏன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார்? அந்த ஒரு நல்ல ராஜ்யம் பரிபாலனம் போயிட்டு இருக்கும், நல்ல தர்மமா ராஜ்யம் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு பெர்சன், சரியான பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா ஆகிறதுக்கு சரியான பெர்சன் இல்லை அப்படின்னா, இவர் விட்டுட்டு போனாருன்னா ராஜ்யம் என்ன ஆயிடும்? மொத்தமும் நாசமா போயிடும். அப்ப அதனால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு நிமித்தம் அடுத்த பெர்சனுக்கு சீட்ல உட்கார்றதுக்கு அடுத்த பெர்சன் கிடைக்கிற வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பை விட்டுறக்கூடாது. விட்டா தர்மம் கிட்டு போயிடும். பத்திரகிரியார், அதையும் பத்திரகிரியார் வந்து பாத்தீங்கன்னா பர்திருஹரி இருக்காருல்ல, அவர் காசி ராஜாவா இருந்தார், அப்படியே விட்டுட்டு வந்துட்டார். நான் தான் சொல்றேன், இது எல்லாமே எதகரேவ பிரஜே ததகரேவ பரபிரஜேத்னு ஒரு நியாயம் சொல்லியிருக்கேன். எந்த சமயத்துல வைராக்கியம், மேலான வைராக்கியம் வருதோ அந்த சமயத்துல தூக்கி போட்டு போ. ஆனா ஒரு டைலமால யோசிக்கிறீங்க அப்படின்னா அவதான் போகாது. ஒரு டைலமா இருக்கு அப்படின்னா டைலமால இருக்கிறவன் சன்னியாசத்தை எடுத்துக்க கூடாது. அப்போ கில்ட்டி கான்சியஸ் வந்துடும். அது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரே பிரதிபத்தே சதி, சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்றதுல ஏதாவது ஒரு பிரதிபத்தம் அப்படின்னா தடை, ஏதாவது ஒரு அப்டக்கிள் இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரதிபந்தம் இருக்கும் அப்படின்னா, அப்படி இருக்கின்ற நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஸ்வ ஆசிரம தர்மேஷு, ரொம்ப முக்கியமானது, இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் இருக்கிற நிறைய பேர் இந்த கேட்டகரிக்குள்ளார வந்துடுவீங்க. சன்னியாசம் பண்ண முடியல சுவாமி, இப்போ என்ன பண்ணுறது நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாரு, ஸ்வ ஆசிரம தர்மேஷு அனுஷ்டியமானேஷு அபி. இப்போ அவங்கவுங்க ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்க. 50 வயசுக்குள்ளார இருக்கீங்கன்னா கிரகஸ்தாசிரம தர்மத்தை, பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்தை நல்லா பண்ணுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா என் தர்மம் தான் உங்களுக்கு. வானப்பிரஸ்தர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், குட்டீச்சக சன்னியாசிக்கு என்ன தர்மமோ அதே தர்மம் தான் வானப்பிரஸ்தனுக்கும். ரெண்டும் ஒரே பில்லரா வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு, திரையோ தர்மஸ்கந்தான்னு. வானப்பிரஸ்தனும் குட்டீச்சக சன்னியாசியும் ஒரே தர்மத்தை உடையவர்கள்.
அப்ப என்ன மாதிரியே நான் பிரணவ ஜபத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே தான் வானப்பிரஸ்தர்களும் என்ன பண்ணணும், பேசாம வந்து ஈஸ்வர உபாசனை பண்ணிக்கிட்டு சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு தபஸ பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுதான் தர்மம். சும்மா இங்க போறேன் அங்க போறேன்னு எங்கேயும் போயிட்டு பையன் தேவையில்லாம பையன் பொண்ணுக்கெல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கூடாது. அவங்க தான் வந்து உங்களை பார்க்கணும், ஏகாந்தத்துல வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னுடைய தர்மத்தை ஆச்சரணம் பண்ணிக்கிட்டு கிரகஸ்தனாவோ இல்ல வானப்பிரஸ்தனாவோ இருந்தாலும், இப்ப நிறைய பேர் கிரகஸ்தர்களும் இருக்காங்க. கிரகஸ்தர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறவங்க இருக்காங்க. அப்ப அவங்க ஆசிரம தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அனுஷ்டியமானேஷு ஸ்வ ஆசிரம தர்மேஷு அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு வேதனார்த்தம்னா இந்த பிரம்மத்தை அறிவதற்காக. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், இப்ப காலையில ஒரு கிளாஸ் கேட்க, ஈவினிங்ல ஒரு கிளாஸ் கேட்குறீங்களா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 2 கிளாஸ் 3 கிளாஸ் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 3 கால ஜெபம் வச்சுக்குங்க, 2 கால ஜெபம் வச்சுக்குங்க. சன்னியாசி குட்டிச்சகனா இருக்கவன் என்னெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாத்தையும் நீங்க பண்ணுங்க. வேதனார்த்தோ இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு பேர் என்ன பேர், விவிதிஷான்னு பேர் சொல்றேன் பாத்தீங்களா. அப்ப நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சன்னியாசியோட குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். வேதனம்னா அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்காக என்ன பண்ணணும், மானசக கர்மாதி தியாகோ ந விருத்தியதே. ஹைலைட் பண்ணீங்க அத, மனசுனால தியாகம் பண்றது விரோதம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் எந்த ஆசிரமத்துல வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு நிமித்தத்தினால மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த ஆசிரம தர்மங்களை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும், மனசால வந்து பாத்தீங்கன்னா சதா காமியம் வரிஜையே இருக்கு. ஆமா, கர்மயோகம் வந்துடும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4:20 நினைக்கிறேன், 4:20 போட்டுங்க பக்கத்துல. 4:20 வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்கள் வீட்டுல இருந்துகிட்டே தியக்த்வா கர்மபலா சங்கம் நித்ய திருப்தோ நிராஸ்ரய கர்மன் யபிப்ரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹ. யஸ்ய அந்த 19வது மந்திரம் அவங்களுக்கு தான். யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காமசங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்னிதக்த கர்மானம் தமாஹு பண்டிதம் புதாஹ. 4வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். அதே மாதிரி 6வது அத்தியாயம் 1, 2, 3 6வது அத்தியாயம். 4வது அத்தியாயம் 19, 20 எடுத்துக்கிட்டீங்கன்னா தியக்துவா கர்ம பலாசங்கம். இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். கர்ம பலனை பரிபூர்ணமா தியாகம் பண்ணிட்டு எந்த சங்கல்பங்களும் இல்லாமல். இப்ப எனக்கு ஏதாவது சங்கல்பம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, வேற எதுவும் இல்லை. ஆத்மாவை பிராப்தி பண்றதை தவிர்த்து வேற எந்த சங்கல்பம் இல்லை. அதுக்கு என்ன பேரு, ஆத்ம காமகன்னு பேரு. ஆத்ம காமத்தை தவிர்த்துட்டு மற்றது எல்லாத்தையும் என்ன பண்றது, தியாகம் பண்ணிட்டு எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை, என்னோட டியூட்டி மட்டும் நான் பண்றேன், மாட்டிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு நிமித்தத்தினால நான் இந்த இடத்துல இருக்கேன், அப்ப அதுக்காக என்னுடைய கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதையுமே சங்கல்பம் பண்ணாம தெக்துவா கர்ம பலா சங்கம், கர்ம பலன்ல இருக்கிற ஆசையை விட்டுட்டு நித்திய திருப்தோ பரிபூர்ண பகவான் கொடுத்தது எல்லாம் கரெக்ட் தான் பிரசாத புத்தியோட நித்திய திருப்தனா இருந்துகிட்டு நிராசிரயக யாரையும் சார்ந்திருக்க வேணாம், ஒரே ஆள் போதும், பகவான் போதும் நமக்கு. எதையும் பத்தி டிபெண்டன்சி இல்லாம எந்த டிபெண்டன்சியும் இருக்கிற டிபெண்டன்சி எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டே போங்க. இது இருந்தா எனக்கு இதுதான் சரியா இருக்கும், இது இருந்தா தான் வேணும், இது இருந்தா தான் சரியாகும் அப்படின்றத பிரேக் பண்ணிக்கிட்டே போங்க. பகவான் இருக்கார், ஒருத்தர் போதும் எனக்கு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எதையும் டிபெண்ட் பண்ணாம நம்மளுடைய காரியங்கள் நம்மளுடைய எவ்வளவு சிம்பிளா ஆக முடியுமோ அந்த அளவு சிம்பிளா இருந்துகிட்டு கர்மணி அபிப்பிரவருத்தோபி, கர்மத்துல ஆசிரம கர்மம் இருக்கிற உங்களோட டியூட்டி எங்க இருக்கீங்களோ அந்த ஆசிரம கர்மத்தை நீங்கள் பண்ணி கொண்டிருந்தாலும் நைவ கிஞ்சித் கரோதி சகா, அவன் எந்த ஒன்றையும் செய்வதில்லை, சன்னியாசி மாதிரி ஆயிடுறீங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 20வது ஸ்லோகம் 21வது வந்து சன்னியாசியை பத்தி சொல்லுது, 20 வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கவங்களை பத்தி சொல்லுது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், மனசால வந்து பாத்தீங்கன்னா கர்மாதி தியாகோ ந விருத்தியதே, கர்ம முதலானதெல்லாம் தியாகம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து குட்டீச்சக சன்னியாசியா நல்ல நிவர்த்தி மார்க்கத்துல
வெறும் சுவாத்தியாயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு நிவிருத்தி மார்க்கத்துல இருக்கிற சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சின்ன குட்டியால இருந்துகிட்டு, இப்ப என்னோட குட்டியாவோட சைஸ் என்ன தெரியுங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கொடுக்குற தட்சணையில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 வீடை வந்து எடுக்க முடியும். ஒரு 15,000 வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் எடுத்து நல்லா ஏகாந்தமா ஒரு இதை எடுத்து 20,000 எடுக்க முடியும். ஏன்னா நல்லா தட்சணையா அனுப்புறீங்க நீங்க. அப்ப நான் தட்சணையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25,000 கூட எடுத்துக்கிட்டு சௌக்கியமா ஒரு ஆளை வேலைக்கு போட்டு, ஒரு ஆள் சமையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வேலைக்கு போட்டு, ஒரு 2 பேரை வந்து மெயின்டெனன்ஸ்க்கு போட்டு, நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படாடவமா ஆனந்தமா இருக்க முடியும். இப்ப நான் இருக்கிற குட்டியா எவ்வளவு தெரியுங்களா உங்களுக்கு? 16க்கு 14 ரூம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயே தான் கிச்சனுக்கு கூட தனியா வந்து ஒரு கிச்சன் இல்லை. 16க்கு 12 தான் என்னோட ரூம். ஏன் சாமி நீங்க வந்து தட்சணை நிறைய கொடுக்குறமே சாமி, நல்லா சௌக்கியமா இருக்க வேண்டியது என்ன? அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-20 பேருக்கு வெளியில கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஷெல்டர் வந்து நிறைய சன்னியாசிகள் உட்கார்ந்து 2 வேளை ஸ்நானம் பண்ணி ஒழுங்கா ஜபத்தை பண்ணி மலையை சுத்திக்கிட்டு இருப்பான். அப்போ நான் மொத்தமா எடுத்து நான் அனுபவிக்கிறதும் தியாகம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்ப என்னோட சௌக்கியத்தை நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த சௌக்கியத்தையும் அதிகப்படுத்தவே மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வர தட்சணை அப்படியே ரீடைரக்ட் எல்லாத்துக்கும் அப்படியே பிரிச்சு கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு மினிமமா என்ன யூஸ் பண்ண முடியுமா பண்ணிக்கிட்டு அப்போ ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சன்னியாசி குட்டீச்சக்க சன்னியாசியா இருந்துட்டு சுவாமி என்ன பண்றார் அப்படின்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலை? சுவாத்தியாயம் தபசு ஈஸ்வர பிரணிதானம், இது மட்டும்தான். பிரணவ ஜபம் பண்ணிக்கிட்டு பேசுவாம இதை பண்ணிட்டு இருக்க வேண்டியது. அப்ப இதே தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் மனசால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மத்தை அறிவதற்காக என்னெல்லாம் உண்டோ அந்த காரியத்தெல்லாம் பண்ணலாம். கர்மத்தை காமிய கர்மங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணலாம், சங்கல்பங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணலாம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முமுட்சுவா நீங்க இருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் விரோதப்படாது. உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாச்சு. நீங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு வானப்பிரஸ்தத்துல இருந்துகிட்டு அப்படியே காப்பி பண்ணலாம். நான் திட்டுவேன் நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அமெரிக்கா போறீங்க? நான் திட்டுவேன். நான் ஆமா எதுக்கு சன்னியாசி? நான் எதுக்கு போவேன்? நான் எதுக்கு போகணும்? மிலேச்ச தேசத்துக்கு போகாதுன்னு வச்சிருக்கு. எதுக்கு போகணும்? நானு எதுக்காக நான் போறேன்? வரட்டும், இங்கே வரட்டும். இது மாதிரி புண்ணிய கஷேத்திரம் எங்க இருக்க போகுது? வரட்டும், எல்லாம் இங்கே வரட்டும். பசங்க எல்லாம் படிக்கிறதுக்காக போனாங்க, வேலைக்காக போனாங்க, எல்லாம் திரும்ப வரட்டும். நீங்க எதுக்கு போயிட்டு இருக்கீங்க? அங்க சன்னியாசிக்கு ரூல் வந்து என்னவோ அதெல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. அப்படியே கிரகஸ்தனுக்கு இது பண்ணுங்க. மோக்ஷார்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சங்கல்பம் பண்ணணும்? கர்மத்துல சங்கல்பத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, சாமி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசமா சங்கல்பம் பண்ணாதீங்க, வரும்போது பாத்துக்கலாம், 2 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம். 2 மாசம் கழிச்சுக்கு பின்னாடி நடக்க போறது அதுக்கு இப்போ சங்கல்பம் பண்றீங்க? சங்கல்பமே பண்ணாதீங்க. ஈஸ்வர இச்சா இப்போதைக்கு இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் சத்தியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்ம சங்கல்பங்களையும் பகவான் பார்த்துப்பார்னு விட்டுட்டு பேசாம சுவாத்தியாயத்திலையும் ஜபத்திலையும் இருந்துகிட்டு வேற எந்த காரியமும் இல்லாம ஈஸ்வரனை பிராப்தி பண்றதை மட்டும் காரியம் வச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விரோதமும் சம்பவிக்காது. அதுக்கப்புறம் ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாச புராணேஷு லோகேஷு இதெல்லாம் எங்கேயாவது இருக்கா சாமி அப்படின்னா ஸ்ருதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. கார்கி மைத்திரேயிலா இருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதிகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. யோகி யாக்ஞவல்கிய ஸ்மிருதின்னு ஒண்ணு ஃபேமஸ் ஆனது. அதுல யாரு யோகி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி எங்களுக்குலாம் ஸ்திரீ சரீரம் கிடைச்சிச்சு, மூஞ்சில 4 குத்து யாராவது ஸ்திரீன்னு என்கிட்ட பேசுனாவே அவ்வளவுதான் எனக்கு கோபமா வரும். தப்பிச்சுக்கிறது. யோகியா இருந்திருக்காங்க. அக்கம்மாவோட சரித்திரத்தை எடுத்து பாருங்க. கர்நாடகால அக்கம்மாள் சரித்திரம்னு ஒரு ஃபேமஸான சரித்திரம் ஒண்ணு இருக்கு. அவையார் எடுத்து பாருங்க. நான் சொல்றது வந்து ஃபேமஸா இருக்கிறவங்க, ஃபேமஸ் இல்லாம ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவையார் மாதிரி. ஆமா ஆமா, விநாயகர் அகவல் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யோகம் தான். அந்த யோகத்தெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா பண்ணாம எழுதியிருப்பாங்களா? அவையார் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம அதை எழுதியிருப்பாங்களா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய யோகினிகள்லாம் இருந்திருக்காங்க. கார்கி அப்படின்ற ஒரு அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகி இவரு யாக்ஞவல்கியர் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றாரு. யோகத்தை, ஞானத்தை உபதேசம் பண்றார், யோகத்தை உபதேசம் பண்றார் அனுபூதிக்காக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கும் எல்லா சம்பவம் இது இருக்கு. ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு, இதிகாசத்துல சொல்லப்பட்டிருக்கு, புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க இதெல்லாம் இல்லாம லோக்கத்திலேயே நீங்க என் கூட டிராவல் பண்ணி பாருங்க. திருவண்ணாமலைக்கு வந்து பாருங்க, 1000 பேரை நான் காட்டுவாங்க. ரிஷிகேஷ்ல போய் பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஹரித்வார், ரிஷிகேஷ், மதுரா, பிருந்தாவன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு பேர் இருக்காங்க. நல்ல நல்ல பர்சன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும்
ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாச ஜீவனத்தை எடுத்துக்கிட்டு அழகா இருக்காங்க. பேர் மாத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு என்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை எல்லாம் பிரம்மத்தை அறியற விஷயத்துல இருந்துகிட்டு அதை பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? கிரகஸ்த ரோல் எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை பிரதானம் பண்ணிக்கிட்டு இதை வந்து கவனமா வச்சிருக்கோம். என்ன பண்ணணும்? பிரம்மத்தை அறியறத வந்து பிரதானமா வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிறதுக்காக அந்த கர்மத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா லோகேச்ச இந்த உலகத்திலையும் தாதிருஷாம் தத்துவவிதாம் பகூனாம் உபலம்பாத் என்ன வார்த்தையை சொல்ற பாருங்க. அப்போ வித்யாரண்ய சுவாமியே இதெல்லாம் பார்த்திருக்கார். அவர் இருக்கிற காலத்திலேயே ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்க சமகாலத்துல ஸ்திரீகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. கிரகஸ்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விதுரனா இருக்கக்கூடிய நடுவுல நிக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு நிமித்தத்தினால ஒரு இடத்துல இருந்துகிட்டு பிரம்மத்தை அறியறதுல முயற்சியோடு இருந்திருக்காங்க. இதெல்லாம் தத்துவவிதாம் தத்துவத்தை அறிந்தவர்களா தாதிருஷாம்னா அந்த விதமாகவே நிறைய பேர் பகூனாம் உபலம்பாத் அநேக நபர்களை நம்ம என்ன பண்றோம் அறியப்படுறதா இருக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்ற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நான் பாக்குறேன் வித்யாரண்ய சாமி என்னது அவர் காலத்துல இல்ல இப்ப இந்த காலத்திலையும் நல்ல நல்ல ஆட்கள்லாம் இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல இருந்துகிட்டு அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து இதுல நெரூர்ல இருந்து ஒருத்தர் பேசுவார். கரூர் வயசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 75 வயசு இருக்கும். ரொம்ப எக்ஸலண்டான ஆள். ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பக்வின்னு நினைக்கிறீங்க. ஒரு ஒரு மில்லு வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. டெக்ஸ்டைல் மில்லு வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஒரு குருநாதர் கிடைச்சிருக்காரு. அந்த குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு, மாண்டுக்கியம் தான் படிக்கணும்பா, மாண்டுக்கியம் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மாண்டுக்கியத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4-5 சிஷியர்கள் 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே அங்கே ஓடி ஆடி தேடி 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 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டுக்கியம் கிடைக்கல. அப்புறம் இங்கிலீஷ் கமெண்ட்ரி மட்டும் ஒன்று ராமகிருஷ்ண மடத்தோடது ஒன்று கிடைச்சிருக்கு, கம்பீரானந்தாவோடது ஏதோ ஒன்று. அது அவங்க குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது கொஞ்சோடு சொல்லி கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் ஸ்டைல் வந்துச்சு, நல்ல குருநாதர் இருந்திருக்காரு. இப்போ இல்லை, அவர் வந்து காலமாயிட்டார். காலமானதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொறுப்பு எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு ரொம்ப விஸ்ராந்தியா, எந்த இதுவும் இல்லை, ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணுமோ அந்த காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஞான அபியாசம் பண்ணிக்கிட்டு பேசாம வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி, தெளிவு, லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா தெளிவா இருக்கிறது. அப்போ ஒருத்தரா 2 பேரா, நான் இப்போ ஒருத்தரை சொன்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளாஸ்லயே நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தெளிவா ஒரு சன்னியாசியோட ஜீவனத்தை நல்ல புரிதலோட விவேகத்தோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்திரீகளா இருக்கலாம், வேற வேற விதுரர்களா இருக்கலாம், இல்ல வேற வேற ஆசிரமத்துல இருக்கலாம். ஆனா நல்ல முறையா சர்வகர்ம பலன்களையும் தியாகம் பண்ணிட்டு ஒரு சன்னியாசி ஜீவனத்தை எப்படி லீட் பண்ண முடியுமோ அதே மாதிரி லீட் பண்ண முடியும். இது வந்து பார்க்கப்படுறதா இருக்கு. யஸ்து தண்டதாரணாதி ரூபோ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா முறையான சந்நியாசம்னு சொல்றோம்ல, விரஜா ஹோமம் பண்ணி பிண்டதான கிரியா பண்ணி தண்டத்தை தாரணம் பண்ணி எங்களை மாதிரி பேரை மாத்தி தாடி வச்சு குடுமி வச்சு நல்ல காவி வஸ்திரம் கட்டி இதெல்லாம் இருக்குல்ல, தண்டதாரணாதி ரூபம். தண்டதாரணம் முதலிய வடிவா இருக்கக்கூடிய எந்த சந்நியாசம் இருக்கோ, வேதன ஹேத்துகு பரமஹம்ச ஆசிரம, இந்த பிரம்மத்தை அறியறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பரமஹம்ச சந்நியாசம். பரமஹம்ச சந்நியாசத்துல தான் 2 கேட்டகரி இருக்கு, விவிதிஷா வித்வத் அப்படின்னு 2. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டினத்தார் வந்து சன்னியாசம் எடுத்தாரா? பட்டினத்தார் ஏதாவது சன்னியாசம் எடுத்தாரு? அருணகிரிநாதர் சன்னியாசம் எடுத்தாரு? எடுக்கல. சன்னியாச ஆசிரமம் எடுக்கல. ஆனா வந்து வாழ்க்கை முறை எப்படி இருந்தாங்க, நீங்க இப்போ புறா நம்ம இப்ப நிறைய எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரா 2 பேரா, பாம்பன் சுவாமிகள் சன்னியாசம் எடுக்கல. பாம்பன் சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருந்தாரு. ஐயோ ஆமா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு காவி எடுத்து கட்டிக்கிறது, காவி எடுத்து கட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா முறையா சன்னியாசம் பிண்டதானம் இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 100% லைஃப் ஸ்டைல்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சன்னியாசியோட லைஃப் ஸ்டைல எடுத்திருப்பாங்க. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, வேதரகேத்துக்கு பரமஹம்சாசிரமஹா, எந்த பரமஹம்சாசிரமம் இருக்கோ ஒரு நிமித்தம் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம பரம வைராக்கியம் இருந்தா எடுத்துக்கலாம். ஒருவேளை பரம வைராக்கியம் இல்லை அப்படின்னா லைஃப் எங்கெங்க இருக்கீங்களோ அங்கேயே இருந்துகிட்டு நம்ம என்னெல்லாம் கீதால சொல்றோமோ வேதன ஹேத்துனா எதை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கும் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிட்டு
ஒரு சன்னியாசியோட ஜீவனத்தை நீங்களும் வாழ முடியும். ஆனா பரமஹம்ச சந்நியாசம் சொல்லக்கூடியது ச பூர்வைர் ஆச்சாரியைகி, இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள்னால, ரிஷிமார்கள்னால, உபனிஷதங்கள்ல நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பகுதா பிரபஞ்சித இது, அநேக விதங்களா வந்து பாத்தீங்கன்னா 32 உபனிஷத்து இருக்கு, யதி தர்ம சங்கிரகம்னு இருக்கு, பரமஹம்ச மீமாம்சான்னு இருக்கு. நான் எல்லாம் புக்கெல்லாம் வச்சிருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமஹம்ச மீமாம்சா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்ச மீமாம்சா எக்ஸலண்டான புக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யதி தர்ம சங்கிரகம் அப்படின்னு ஒரு புக்கு. அதுக்கப்புறம் 32 சந்நியாச உபனிஷதங்களோட ஒரு ஒரு இது வந்து கமெண்ட்ரி வந்து அடையார் லைப்ரரியில வந்து அவங்களோட தியோசபிக்கல் சொசைட்டில ஒரு புக் போட்டிருக்காங்க. அதுல 32 உபனிஷத்தோட கலெக்ஷன் இருக்கு, சந்நியாச உபனிஷதகன்னு இருக்கு. பிடிஎஃப் இருக்கா? அனுப்பியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அனுப்புனது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்பினேன் சன்னியாச உபனிஷத்து. ஆமா. அப்ப அதுல ஒரு 32 உபனிஷத் சன்னியாச உபனிஷத்துன்னு இருக்கு. இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சிதம் அப்படின்னா இந்த பரமஹம்ச சந்நியாசம் ரொம்ப விரிவா பேசப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது அஸ்மாபிகி உபரம்யதே, ஆகினால் நான் இதோட என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த சன்னியாசத்தை, அந்த சன்னியாசத்தை பத்தி, இந்த காவி வேட்டி கட்டுறது, பேர் மாத்திக்கிறது, இதெல்லாம் பத்தி நான் நிப்பாட்டிக்கிறேன். இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணியாச்சு. அதனால நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இதோட விவிதிஷா சந்நியாசத்தை பத்தின விஷயம் முடிவடைகின்றது. உபரம்யத்தை அப்படின்னா நான் பூர்த்தி பண்றேன் அப்படின்னு. இது விவிதிஷா சந்நியாசா. இந்த விதமா விவிதிஷா சந்நியாசத்தை பத்தின விசாரம் முடிந்தது. அப்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கடைசியில யார் எங்க வேணா இருந்துங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் புத்தியில வந்து 18வது சாப்டர் நல்லா படிங்க. 18வது இதுல வந்து பாத்தீங்கன்னா எது சந்நியாசம்ன்றது ரொம்ப கிளாரிட்டியோட கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், சங்கரரும் நல்லா சொல்லியிருக்கார். கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் கருத்திருத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன்றத மாத்தி என்ன பண்ணணும், பகவான் பண்றார், நான் வேலைக்காரனா இருக்கேன் அப்படின்னு கவுன கர்த்தாவா நம்மளை வச்சுக்கிட்டு முக்கிய கர்த்தாவா பகவானை பண்ணிருங்க. அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்ண வைக்கிறார், நான் பண்றேன் அப்படின்னு. 2வது ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். எனக்குன்னு எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் இல்லை சுவாமிகிட்ட, கர்மத்தை மட்டும் பண்ணுவேன், வேற எதுவும் ஆப்ளிகேஷன் இல்லை. எந்த கர்மா பண்ணு வந்தாலும் ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு பண்ணுவேன். 2வது ஸ்டெப்பு, நான் பண்ணல, பகவான் பண்ண வைக்கிறார், நான் வந்து ஸ்லேவ் அப்படின்ற எண்ணத்துக்கு வாங்க. கவுன கர்த்திருவத்தை ஸ்வீகாரம் பண்ணுங்க. நான் முக்கிய கர்த்தா நான் இல்லை. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப், சாஸ்திரம் படிக்க 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 தெரிஞ்சிடும், நான் பண்ணவில்லை, பகவானும் பண்ணவில்லை, யார் பண்றா, திரிகுணாத்மிகா மாயாதான், 3 குணங்களோடனால் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா திரிகுணங்களோட 3 குணங்களுடைய மாயையோடது அப்படின்னு. நான் ஜீவனும் இல்லை, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீவத்துவத்தையும் தியாகம் பண்றேன். இது மாதிரி பெரியவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க வசிஷ்டர் மாதிரி கிரகஸ்தர் இருக்க முடியுமா? 101 குழந்தை, 101 குழந்தை பெற்ற வசிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்? வியாசர் சன்னியாசம் எடுத்தாரா? வியாசர் சன்னியாசம் எடுக்கல, சன்னியாசத்தை பத்தி ரொம்ப பேசினாரு. அவர் சன்னியாசம் எடுக்கலையே சுவாமி. ஆனா லைஃப் ஸ்டைல் வியாசரோ வசிஷ்டரோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ 100% தியாகம் என்பது என்னன்னா சந்நியாசம் பண்ணிக்கிட்டு தியாகம் பண்றது. உங்களுக்கு பலம் இருந்தா ஏதோ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்நியாச வாழ்க்கைய நீங்க எங்க இருந்தாலும் வாழ முடியும். அது முடிச்சு இதோட அது முதல் பிரகரணத்துல விவிதிஷா சந்நியாசத்தோட டாபிக் முடிஞ்சு. நாளையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசத்தை பத்தின நிரூபணம் ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன், அந்த பிடிஎஃப் வந்தீங்கன்னா நாளைக்கு ஆரம்பிச்சிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண.